ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்ன பண்ணோம், எல்லாருமே நார்மலாக பண்ணுற மாதிரி பூரி வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, அடுத்தது உப்பு எடுத்துக்கோங்க, அடுத்தது தண்ணீர் தேவையான அளவு. தண்ணீர் ஏன் தேவையான அளவுன்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணீரில் தான் இருக்குது பூரி உப்பி வரதும் உப்பாமல் இருக்கிறதும். சில பேர் சொல்லுவாங்க, வீட்டில் சமைப்பாங்க, பூரி எனக்கு தெரியும், பூரியில் என்ன சிம்பிள் ஐட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க. நம்ம கடக்கிற அளவை பொறுத்து தான் பூரி எப்படி உப்பும் எப்படி ருசியாக இருக்கும். ஹோட்டலில் எப்படி நீங்கள் பூரி சாப்பிடுங்களோ தேவையான அளவு தண்ணி கலந்தா மட்டும் அப்படி சாப்பிடுவோம். அதுமாரி தேவையான உப்பு அதிகமாக போடக்கூடாது, மெதுவாக போட்டு நீங்கள் தயார் பண்ணணும் பூரி. இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, எப்படி பிசைகிறாங்கன்னு பார்க்கணும். பிசைகிறதுலையும் ஒரு கலராக அழகாக நீங்கள் பிசைஞ்சால் மட்டும்தான் அந்த மாவோட தன்மை வந்து மென்மையாகும். மென்மையான மட்டும்தான் அந்த பூரி அந்த மிருதுவாகி பூரி வந்து உப்பிட்டு வரும் அந்த எண்ணெயில் போடும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா கோதுமை உருட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் எவ்வளோ சைஸ் பூரியோட சைஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூரி வந்து ரெடி ஆகிடுச்சு, வீட்டு குருமாவோட ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து சாப்பிட ஆவலாக இருக்குது பாருங்கள். வாங்க இந்த பூரியை வந்து நம்ம ருசிக்கலாம். இதை போல் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இதேமாரி இப்போதைக்கு பேசிக்காக இந்த பூரியிலே ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் பல வகை வெரைட்டி வந்து நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் வந்து இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டன் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். இது சும்மா பேசிக்காக அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோ. தமிழர்கள் உணவான இந்த பூரி அப்படின்னு சொல்லுவான். இந்த பூரி மேற்கொண்டு என்னென்ன தமிழர் பண்பாட்டுக்கான உணவு இருக்கோ அத்தனையும் நாங்கள் வந்து சமைச்சு இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். தமிழர் பண்பாட்டை வந்து நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஏன்னா இப்போ வர தலைமுறைக்கு பூரியே போட தெரியாமலும் சில பேர் இருக்காங்க. அதுக்காக இந்த பூரி பேசிக்காக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த முதல் வீடியோ வந்து நீங்கள் வந்து நல்ல வரவேற்பு கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஆண்டவனை நான் வந்து வேண்டிக்கிறேன். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள், ஜெய்ஹிந்த். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.